OnePlus உடைய ஃபிளாக்ஷிப்பான OnePlus 12 ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த மொபைல் இருக்கக்கூடிய முக்காவாசி விஷயங்கள் இந்த போன்லயுமே இருக்கு. இது OnePlus 12R. போன வருஷம் வந்து இந்த 11R விட இது எந்த விதத்துல மாறுபட்டு இருக்குன்றத பார்க்க போறோம். பிளஸ் நீங்க கொடுக்கக்கூடிய 40,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் உண்மையிலேயே வர்த்தா, என்னுடைய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் இந்த ரிவ்யூல. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதே ஃபிளாஷியான OnePlus டிசைனாக வந்து இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கு. அட் த சேம் டைம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் ஏகப்பட்டதாக இருக்கு. மற்றபடி பில்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பின்பக்கம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப அழுக்காகிற மாதிரி இருக்கு. கேஸை கொடுத்துருக்காங்க, பட் அதை லாங் டைம்ல யூஸ் பண்ண முடியாது. அதுவும் ஒரு ப்ளூ கலர் கேஸ். ஆனால் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளேங்க. அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 12 யூஸ் பண்ணக்கூடிய அதே டிஸ்பிளே இவங்க கொடுத்துருக்காங்க. அங்கே 2K ரெசல்யூஷன், இங்கே 1.5K ரெசல்யூஷன். மற்றபடி பிரைட்னஸ் எல்லாம் இண்டோர் அவுட்டோர்லாம் பிச்சு தள்ளுது. எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே இருக்கு, கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்றது போல கொஞ்சம் மேலே தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாகவும் இருக்கு, ஃபாஸ்டாகவும் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல HDR10 இருக்கு. உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. டால்பி அட்மாஸும் இதுல இருக்கு. சரி, நீங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இதுல டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப லவுடாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அந்த சவுண்ட்ல இருக்கக்கூடிய வோக்கல்ஸ் உடைய கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி OnePlus 11R கூட. பில்ட பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்றதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடுல. பின்பக்கமா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 இருக்கு. ஸோ அதனால ஹார்ட் பீட் இப்படியே தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கு. சரி, இதோட ஃபிசிக்கல் ஓரியன் பார்த்தா எங்கடா அது அலர்ட்ஸ் லெட்டர் காணோம். ஓ, இந்த பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த சைடில் இந்த அலர்ட்ஸ் லீடர் இந்த சைடில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் OnePlus 11 இருக்கும் 12 இருக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, இருக்கு. அலர்ட்ஸ் லீடர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே IR பிளாஸ்டருமே இருக்கு. அண்ட் கீழே டைப் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.0 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.0 கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், எப்பவுமே சொல்கிற விஷயம். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனுடைய செகண்ட் பெஸ்ட் ப்ராசரான ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராசர் தான். அதை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதோடைய பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 மோட் வந்து செக் பண்ணுவோம். ஒன்று நார்மல், இன்னொன்று ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட். நார்மலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Antutu வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs அப்ராக்சிமேட்டா வந்து ஸ்கோர் வருது. CPU throttling பொறுத்த வரைக்கும் 76% வருது. 3D மார்க்க பொறுத்த வரைக்கும் 65% அப்ராக்சிமேட்லி. இதே ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல போட்டோம்னா Antutu வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வருது. CPU throttling பொறுத்த வரைக்கும் 70% வந்து வருது. இதுவுமே நல்ல ஸ்கோர் தான். அண்ட் உங்களுக்கு 3D மார்க்க பொறுத்த வரைக்கும் அதே 65 தான் வருது. சரி, ஏசி ரூம்ல வச்சுட்டு இதோட CPU throttling ரன் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பார்த்தா அது அப்ராக்சிமேட்லி 88% வருதுங்க. ஏன்னா நிறைய பேரெல்லாம் வந்து ஆஹா ஓஹோ சூப்பரா வருதுன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் பண்றாங்களா, எப்பரா வருது நம்மளும் மாத்தி மாத்தி டெஸ்ட் பண்ண ஒரு 10 தடவை ரன் பண்ணிட்டேன் வரலையேன்னு பார்த்தா ஏசியில் போட்டுட்டு கீழே வச்சுட்டா இந்த அளவுக்கு வரும், நல்ல பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, பட் இதுதான் ரியாலிட்டி என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டி என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 10 நாள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஜென்ரல் யூசேஜில் எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணாலுமே அதுலேயும் பிரச்சனை கிடையாது. ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது. கேமிங்க்கு எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு கேம் பிளேவும் நல்லா தாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து Antutu ஸ்கோர் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி மாறி மாறி வரும்போது அதில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குமோன்னு நினச்சோம். பட் அப்படி இல்லை, அது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா BGMA வந்து பார்த்தீங்கன்னா 90 FPS சப்போர்ட் இருக்கு. பட் கேம் பிளேக்குள்ளே போயிட்டு 90 FPS வருதான்னு பார்த்தா அதில் 60 FPS மட்டும் தான் காமிக்குது. அது என்ன இஷ்யூ, பக் எங்களுக்கு மட்டுமா இல்லை என்னன்றது வந்து தெரியல. அது கொஞ்சம் பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். பட் கேம் பிளே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றபடி எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது ஃபிளாக்ஷிப் தான் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. 90 FPS இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்ல, அதனால சொன்னது. அது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரிங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. சரி, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பேட்டரி வந்து இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வெயிட்டும் ஒரு 210 கிராம் கிட்ட வருது. சரியா? பட் இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் நார்மலாக இந்த சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கில் ரன் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன் குறையதை விட இது ஆவரேஜாக வந்து கம்மியாக தான் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுலேயுமே நல்லா இருந்துச்சு. எங்களுடைய யூசேஜ்லையுமே வந்து நல்லா இருந்தது. நீங்கள் ஹெவியாகவே யூஸ் பண்ணால் கூட ஈவினிங் டைமில் ஒரு 30% பேட்டரி வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜ் நீங்க ஆன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணீங்கன்னா 26 நிமிஷம் 27 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. பட் ஜெனரலி யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணாம நீங்க நார்மலா சார்ஜ் பண்ணீங்கன்னா ஃபோன் பெட்டரா இருக்கும். அதாவது ஃபோனுடைய பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். Android 14 ரன் ஆகுது. இதுக்கு மேல நமக்கு ஆக்ஷன் OS 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கான OS அப்டேட் இருக்கு, 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. கம்பேரிட்டிவ்லி ஓகேன்னு சொன்னாலுமே ஒரு 4 இயர்ஸ் கொடுத்திருந்தா OS அப்டேட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ரீசெண்டாக அந்த Realme ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ரெண்டுத்தையுமே பக்கம் பக்கம் வச்சு யூஸ் பண்ணால் அதே கவுடு டிஸ்பிளே, அதே மாதிரி டிசைனு, உள்ள யூஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-85% வந்து அதே ஃபீல் தாங்க இருக்குது.
ஸோ இந்த விஷயத்தை தான் அந்த OnePlus உடைய பழைய ஆக்ஷன் OS எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பழகினவங்க வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபீல் ஆகும். அதை தான் சொல்கிறேன். மேபி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் வந்து ஹார்ட்வேர் வைஸாக பண்ண மாதிரி தெரியல. உங்களுக்கு அதே சோனி IMX 890 சொல்லக்கூடிய ஒரு சென்சர் 50 மேப்ஸ்க்கான கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ராவைட் சென்சர், 2 மேப்ஸ்க்கான மேக்ரோ எதுக்கு இருக்குன்னு தெரியாமல். அண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் எல்லாம் வந்து பாருங்களேன், ஒரு நார்மல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்றது இங்கே வந்து நமக்கு தெரிஞ்சிடுது. அந்த கொய்யா பழத்துக்கும் இலைக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் இருக்கு, ஸ்பைடர் வெப். அதுவுமே ஓரளவுக்கு கிளியரா வந்து தெரியுது, நல்லா இருக்கு. அண்ட் மற்றபடி நாங்கள் வெவ்வேறு விதமான ஃப்ளவர்ஸும் வந்து எடுத்து பார்த்தோம். எல்லாத்துலேயுமே அந்த கலருடைய வைப்ரன்ஸும் நல்லா இருக்கு, டீடைல்ஸுமே வந்து நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட், அதாவது நம்ம எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதற்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோக்கஸ் வந்து அழகாக வந்து பிளர் பண்ணியிருக்கு டிஃபால்ட் மோட்லேயே. நார்மல் மோடில் ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது மட்டும் ஸ்லைட்லி அந்த சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதே ஹியூமன் சப்ஜெக்டை நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுக்கும்போது பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்ரேட்டுடைய அந்த பிளர்னஸ் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது. கீழே இருக்கக்கூடிய கல்லுது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஃபோக்கஸில் இருக்குது, பின்பக்கமாக அந்த சர்க்கிளுமே வந்து ஃபோக்கஸில் இருக்குது. பட் இதுவே அடுத்த ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும் போது நார்மலாக இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த போர்ட்ரேட் ஷாட்டில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்னஸ் வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. சரி, இந்த ஃபோனை விட நம்ம 11Rல இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுவும் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை பாருங்க, A and B உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சொல்லிட்டீங்களா? இப்போ A எது B எதுன்னு சொல்கிறேன். A 11Rல எடுத்தது, B 12Rல எடுத்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? அதுதாங்க. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் அந்த ஸ்கின் டோன் எல்லாமே 11Rல கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது 12R கம்பேர் பண்ணும்போது. நான் டிஃப்ரெண்ட் லைட்டிங் சினாரிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்க்கும்போது 11R இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரியே வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக 12Rல ஒரு சில ஆப்டிமைசேஷன் வந்து தேவைப்படுது. இன்னும் சொல்ல போனால் இந்த இமேஜில் வந்து பாருங்கள், என்னுடைய ஷர்ட் கலரும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா வந்து தூக்கி கொடுத்துருக்கு 12Rல. 11Rல ஷர்ட்டுடைய கலர் எப்படி இருந்ததோ, அதோடைய டெக்ஸ்சர் எப்படி இருந்ததோ அதை கொஞ்சம் நார்மலாக தான் வந்து காமிச்சிருக்கு. அதனால தான் பார்க்கறதுக்கு அது டல்லாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் அதுதான் ஓரளவுக்கு அந்த நேச்சுரலான ஒரு விஷயத்தை கூட மேட்ச் பண்ணுது. நான் 12R ரொம்ப மோசம் சொல்ல கிடையாது. இன்னும் ஒரு சில டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பூஸ்ட் பண்ணும்போதே அந்த இமேஜ் குவாலிட்டியுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 12R க்ளோஸ் டு நேச்சருங்க. நேச்சுரலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரியான இமேஜ் குவாலிட்டி வந்து செல்ஃபியில் நமக்கு வந்து 12R ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கு. 11Rம் நல்லா தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அந்த பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் வந்து ஒயிட்டாக தெரியும்ல ஸ்கின் டோன்லாம், அந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக வந்து தெரியுது. ரெண்டு இமேஜுமே நல்லா இருந்தாலுமே இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமராவில் 4K 60 FPS எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை 4K 60 எடுக்கிறோம். ஸோ 4K 60 எடுத்துகிட்டு இருக்கோம். மேக்ஸிமமே அதுதான். 8K சப்போர்ட்லாம் வந்து கிடையாது. பட் ஸ்டில் அது புரிஞ்சிக்க வேண்டியது தான். 40,000 ரூபாய்க்கு நமக்கு 8K வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இதில் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ வீடியோ நீங்கள் இதில் வீடியோலாம் எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். போதும், கிணறு சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஆனால் செல்ஃபியில் வெறும் 1080p தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு ப்ரோ செல்ஃபியில் நமக்கு 4Kன்னு கேட்குறவங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறது? 1080pயில் எடுத்த செல்ஃபி வீடியோவை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ வீடியோலையுமே ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக அவங்க புஷ் பண்ணணும். இதில் 1080pயில் தான் இருக்குது. பட் அதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். திரும்ப அதே புதருக்குள்ளே தான் வரும். எஸ், இப்போது என்னுடைய ஃபேஸ் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி அண்ட் வாய்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி வ்ளாக்லாம் எடுத்தீங்கன்னா. சரி, ஃபைனலாக எல்லாருமே என்ன கேட்போம்? 40,000 ரூபாய்க்கு இது எப்படி இருக்குது? இது 40,000 கிடையாதுங்க, 46,000. என்னன்னு சொல்கிறேன். என்னதான் 12 இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குன்னு சொன்னாலுமே ப்ரைஸிங்கும் இந்த வாட்டி ஏற்றிருக்காங்க. அதாவது 40,000 ரூபாய் தான் அஃபிஷியல் ப்ரைஸிங். பட் அந்த 40,000 ரூபாய்க்கு நமக்கு யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து கம்மி தான் கிடைக்கும். உங்களுக்கு அஃபிஷியலி இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்பெக் வேணும்னா 46,000 ரூபாய் அந்த வேரியண்ட் வாங்கினா தான் எல்லாமே ஓகேவாக இருக்கும். பட் அதுலேயுமே கேமரா வந்து பெருசாக சொதப்பியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்து, இல்லை ஒரு கரெக்டான அப்டேட்டை கொடுத்து கேமராவை இவங்க ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். மற்றபடி நீங்கள் 40,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும் எய்மோட இருக்கீங்க அப்படின்னா 11R இன்னைக்கு தேதியிலுமே வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை ஆஃபர்ல 30, 32 இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்ததுன்னா செம பை, அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும்னு வெயிட் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில் ரேட் அதிகமாக தான் இருக்கு. கண்டிப்பாக போக போக இந்த ஆனர் நத்திங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி ரேட்டை குறைப்பாங்க. அப்போ வாங்கினீங்கன்னா அந்த 40,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் பையா இருக்கும். பிளஸ் அந்த டைம்லையுமே கேமரா அப்டேட்லாம் வந்துருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்க முடியும். அப்டேட்லாம் வந்துருந்துச்சுன்னா அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடவே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் போட்டி
போட்டிக்கு வரப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்மார்ட் ஃபோன் தான். நம்ம கம்பேரிசன் வந்து பண்ணுவோம். அது எந்த ஸ்மார்ட் ஃபோன் தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ நமக்கு வேல்யூ ஃபார் மணிக்கு இது ஒன்று மட்டும் கிடையாது, 2-3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். கரெக்டாக தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.